ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் என்னதுடான்னு போய் தொட்டு பார்த்தா நம்மளோட இன்ஸ்டா ஃபாலோவர் ஒருத்தவர் ப்ரோ 1v1 கம் ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. யூடியூப்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தார். சரி ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்குள்ளே இன்வைட் பண்ணி அவர்கிட்ட கொடியை தான் கொடுத்தேன். டப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கிராஃப்ட்லேண்டில் போட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரெக்கார்டு கூட பண்ணவில்லை. தோத்தா வந்து பார்த்துட்டிங்கன்னா டான்ஸ் ஆடி வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தார். சரி ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு அடிச்சுட்டு லைட்டாக சுற்றி காமிச்சிட்டேன் போல் மூஞ்சியை. அவர் செகண்ட் ரவுண்டு டம்முன்னு போட்டார். விளையாடவே தெரியாது என்னைய கூப்பிட்டு வந்து இப்படி அநியாயமாக ரூம் மேட்ச்சில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கும் என் கூட ரூம் மேட்ச் விளையாடணும்னு தோணுச்சு அப்படின்னா, இல்லை மேட்ச் விளையாடணும்னு தோணுச்சுன்னா கீழே வந்து உங்களுக்கு வீடியோ மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நானே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெக்வஸ்ட் தரேன். அதுக்கடுத்து 2வது ரவுண்டு அடிச்சுட்டு நல்லா சுற்றிட்டேன் போட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிட்டார்ல, அந்த கோத்தை போட்டு சுற்றி காமிச்சிட்டேன். சரி அடிச்சிடலாம் போல், நியூ பிளேயர் தான் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நானும் அடிக்கடிக்க ட்ரை பண்ணுறேன். விழுகவே மாட்டேன்டுது. எப்போவும் உட்பேக்கரில் லாங்கில் இருந்து நல்லா தான் ஆடுவேன். இன்றைக்கி என்னமோ தெரில விழுகவே மாட்டேன்டுச்சு. இப்போ க்ளூவால் போட்டேன், க்ளூவாலே விழுகலை. அப்போவே லைட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் யோசிச்சிருக்கணும். இப்போ பார்த்தா ஃபயர் பட்டன் ஒர்க் ஆகலை. இப்போ போயிட்டு அடிச்சுட்டு க்ளூவால் போகலான்னு பார்த்தா பட்டன் ஒர்க் ஆகலை. ஏன்னா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து சரியான கொலவரில் இருந்துருப்பார் போல. மூஞ்சி சுற்றி காமிச்சதுக்கு டம்முன்னு வச்சிட்டாரு. சரி அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு ரவுண்டு ஜெயிக்கிறோம், அவர் ஒரு ரவுண்டு ஜெயிக்கிறாரு. நம்ம வந்து 7 போனதுக்கப்புறம் தான் நம்ம ஜெயிச்சிடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சரி இந்த ரவுண்டு அப்படியே லாங்லேயே முடிச்சிடலான்னு பார்த்தா ஒரு டப்புன்னு பக்கத்தில் வந்து டெசரிகில் டம்முன்னு போட்டார். க்ளூவால் போடலான்னு பார்த்தா இப்போவும் க்ளூவால் வந்து விழுகலை. அதுக்குள்ளே அடித்து முடிச்சு விட்டார். அதுக்கு அடுத்த ரவுண்டு 6வது ரவுண்டு வந்துருச்சு. சரி இந்த ரவுண்டில் எப்படியாச்சும் முடிச்சிடணும். ஒரு லேட்னா வந்து அவர் லீடிங் போயிடுவார். ஆல்ரெடி லீடிங்கில் தான் இருக்கார். முடிச்சிடலான்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து இங்கே பாருங்கள் அடிக்கிறேன் கரெக்டாக க்ளூவால் போட்டுறாரு. 2 புல்லட் வச்சேன், ஏதாச்சும் ஒரு புல்லட் கண்டிப்பாக போட்டிருக்கோம். அவர் க்ளூவால் மட்டும் போடலன்னா நேரம் அவ்வளோதான். இப்போ பாருங்கள் உட்பேக்கரில் அடிக்கிறேன் டப்புன்னு க்ளூவால் போட்டார். க்ளூவால் போட்டுக்கிட்டே இருக்கார். நானும் இப்படி நின்று உட்காந்து அடி வாங்குறேன். அவர் பாருங்கள் இப்போ பாருங்களேன் க்ளூவால் உடப்பனா தூக்குறேன் கரெக்டாக க்ளூவால் போட்டுருவாரு. இங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி பார்க்குறேன், தூக்குறேன் கரெக்டாக இமோஷனல் டேமேஜ். இப்படியே கரெக்டாக க்ளூவால் போட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு சரியான கடுப்பாயிருச்சு. அந்த விளாண்டுட்டு இருக்கும்போது ஆனை இங்கே பாருங்கள் கரெக்டாக அடிக்கிறேன் க்ளூவால். எனக்கு ஆனை மண்டை சூடுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நான் இங்கிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு போனால் என் பின்னாடி இருந்திருக்காரு. அவர் அடிக்கலான்னு பார்த்தா கரெக்டாக க்ளூவால் போட்டுறாரு. எனக்கு கடுப்பில் என்ன பண்ணேன்னா சுற்றி நானும் க்ளூவால் போட்டு அடிக்க விடாமல் பண்ணலான்னு பார்த்தா வந்தார் பட்டன் வச்சிட்டாரு. அவர் க்ளூவால் போடும்போது நான் அடித்தா பட மாட்டேன்டுது. ஆனால் நான் க்ளூவால் போடும்போது அவர் மட்டும் எப்படி தான் அடிக்கிறான்னு சரியான அடியாக இருந்துச்சு. அவங்க பாருங்கள் 4க்கு போயிட்டார். நான் 2, அவர் 4. 2 ரவுண்டு லீடிங் போயிட்டார். சரி இந்த ரவுண்டு எப்படியாச்சும் அடிச்சிடும்னு சொல்லி வெறி கொண்டு விளாண்டுட்டு இருந்தேன். வேகமாக போயிட்டு டப்புன்னு டபுள் பரில் தூக்குறோம் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு டக்குன்னு தூக்குறேன். விழுகவே மாட்டேன்டுது. உட்பேக்கர்லேயும் விழுக மாட்டேன்டுது, டபுள் பரிலையும் விழுக மாட்டேன்டுது. அது இங்கே பாருங்கள் எங்கிட்டோ தூக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அது எய்ம் லாக்கே ஆக மாட்டேன்டுது, என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து டெசரிகில் தூக்கலான்னு பார்த்தா எங்கேயோ தூக்கிட்டு இருக்கேன். உட்பேக்கர் நானும் மாற்றி அடிக்கிறேன். ஒரு புல்லட்டு கூட மேலே படவே மாட்டேன்டுது. மேலே படுற நேரம் கரெக்டாக க்ளூவால் போட்டுறது. ஏதோ சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்தேன். டப்புன்னு டெசரிகில் மண்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா பொழந்து ஹெட்செட் விழுந்துருச்சு. சும்மா இருக்கவாமா இந்த ரவுண்டும் நல்லா சுற்றி காமிச்சிட்டேன். இதில் வெறி ஆகிட்டு இப்போ பாருங்கள் இந்த ரவுண்டு எப்படி இருந்தாலும் என்னை அடிச்சிடுவார். போன ரவுண்டு சுற்றி காமிச்சதுக்கு. சரி இங்கே லாங்லேயே முடிச்சிடலான்னு சொல்லி நம்ம லாங்கில் தான் அடிக்க முடியுது. ஷார்ட்டில் வந்தால் டப்புன்னு டபுள் பேரில் அடிச்சிடுறாரு. அதனால் லாங்லேயே முடிச்சிடலான்னு சொல்லி உட்பேக்கரில் அடிக்கலான்னு பார்த்தேன். அப்புறதே உட்காந்த மாதிரி லாங்லேயே முடிக்கலான்னு பார்க்கும்போது டப்புன்னு டசரிகள் அடிச்சுதான் க்ளூவால் போட்டேன். அப்புறம் பக்கத்தில் ஏறி வந்தார், ஒரு அடி அடித்தேன். இப்போலாம் டபுள் பேரில் அடித்தா சாகவே மாட்டேறான். என்னத்தை பவரப் பண்ணாலும் டபுள் பேரில் அடித்தா சாக மாட்டேன்றான். என்ன கதைன்னு தெரிய மாட்டேங்குது. இதோட 2வது 1 டாப் டபுள் பேரில் சாகவே மாட்டேன்றானுங்க. இங்கேவா உட்காந்து இன்னொரு போட்டுட்டு இருந்தார். அடிச்சிடலான்னு பார்த்தா டக்குன்னு அங்கிட்டு ஓடிட்டார். இந்த இடத்துல மட்டும் உட்பேக்கரில் டெசர்ட்டிகில் அடிச்சதுனா கண்டிப்பாக இந்த ரவுண்டை நம்ம எடுத்துருக்கலாம். அதுக்கடுத்து இங்கிட்டு வந்து அடிக்கலான்னு பார்த்தா அவர் அங்கிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் க்ளோவால் போட்டதில் கேப் இருந்துருக்குது. நான் கேப் இல்லைன்னு நினச்சி வெளியில் போகாமல் உட்காந்துக்கிட்டு ஒரு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவர்னா கையில் குத்த ஆரம்பிச்சார் டக்குன்னு. நான் வந்து கேப்பை பார்க்காம க்ளூவால் வெளியில் எடுக்கிறேன். க்ளூவால் எடுத்துகிட்டு நான் வெளில போயிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அவர் கையில் குத்துனதிலே நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு செத்துருப்பேன். இந்த யூடியூப்பில் ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் நான். ஆனால் வந்து நான் போடுற வீடியோ எனக்கே ஒரு சில நேரம் பிடிக்காது. அதனால நான் வந்து எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிடுவேன் அப்பப்போ. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் போடுற வீடியோ எல்லாமே ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் போட்டுட்ருக்கேன்.
ஆனாலுமே வந்து யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. ஏன்னா வியூஸும் போக மாட்டேன்டுது, சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி விட்டு, இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான்டா அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. என் கூட இது மாதிரி நீங்கள் ஃபன்னியாக ரூமர்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் யூஐடியை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நானே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிக்வஸ்ட் தரேன். போன ரவுண்டு சுற்றி காமிச்சதுக்கு அதுக்கு அடுத்த ரவுண்டு சரியான மண்டை வந்து பொழந்துருச்சு. சரி இந்த ரவுண்டு அடிச்சிடலான்னு சொல்லி பார்த்தா ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் முக்கால்வாசி ஹெல்த்து போயிடுச்சு. அது எப்படின்னு தெரில. அவர் நான் 2 தடவை தொடர்ந்து அடித்தேன், அப்போலாம் அவர் சாவலை. எனக்கு மட்டும் ஹெல்த்தும் ஏற மாட்டேன்றது. நான் க்ளோவல் போட்டால் மட்டும் தான் ஏறுது. நான் கூட சரி கிராஃப்ட் லேண்டில் ஹெல்த் ஏறுன்னு பார்த்தா ஹெல்த்தும் ஏற மாட்டேன்றது. அதுக்கடுத்து எப்படியோ போங்காட்ட ஆடி 2 புல்லட் அடித்து ஒன் டைம் மேட்ச்சில் 2 புல்லட் அடிக்கவே கூடாது. ஏதோ போங்காட்ட ஆடி 2 புல்லட் அடித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரவுண்டே எடுத்துட்டேன். வேறு என்ன பண்ணுறது, எய்மே லாக் ஆக மாட்டேன்டுது. இந்த ரவுண்டு லாங் வந்து இன்னும் அடிச்சிருக்கலாம், கரெக்டாக வந்து டச் ஒர்க் ஆகலை. அதனால் வந்து அங்கிட்டு வந்தார், டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டாப் ஒழிச்சிட்டேன். நம்மளோட ஃப்ரெண்டு பார்த்துட்டிங்கன்னா நிறையா ரூம் மேட்சஸ்ஸு டோர்னமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸுமே கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீ டோர்னமெண்ட்டுமே இருக்குது. நீங்கள் வந்து அதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கமெண்டில் வந்து கொடுத்து வச்சுருப்பேன். அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ கொடுத்து நீங்கள் அப்பப்போ அதில் நான் ஸ்டோரி போடுவேன், அதை பார்த்துக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சும்மா இருக்கிற சிங்கத்தை சீண்டி விட்ற மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன், படுத்துக்கிட்டு அடிப்பேன். அவர் வந்து என்னை அடிச்சு விட்ருவாரு. அந்த சிங்கம் யார் தெரியுமா? நான் தான். எப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னை வந்து அவர் அடிக்கலாம். ஸோ அடுத்த ரவுண்டு நான் அந்த 6 கார்னு போயிடுச்சு. ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் படுத்துக்கிட்டு தான் அவன்கிட்ட படிப்பேன். எப்படியோ நம்ம மேட்ச் வந்து வின் பண்ணியாச்சு. அவர் வந்து டான்ஸ் ஆடினதை யூடியூப்பில் போடாதீங்க ப்ரோன்னு சொன்னார். நானுமே போடலை. நீங்களும் என் கூட விளையாட நினச்சிங்கன்னா உங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.